கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யோவான் சுவிசேஷ ஊழியங்களின் சார்பாகவும் தூய யோவான் கிறிஸ்தவ சபை சார்பாகவும் இந்திய பெந்தகோஸ்தே பேராயத்தின் சார்பாகவும் வடசென்னை போதகர் நல ஐக்கியத்தின் சார்பாகவும் என் அன்பான வாழ்த்துக்களை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளில் உலகமெங்கிலும் கொண்டாடப்படும் பண்டிகையாம் கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை. உலகத்தில் உள்ள எல்லா திருச்சபைகளிலும் மக்கள் சந்தோஷத்தோடு கூட கூடி வரும் பண்டிகையாம் கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை. பண்ட பலகாரங்களை செய்து புத்தாடைகளை அணிந்து ஏழை மக்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படும் பண்டிகையாம் கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை. அந்த ஒரே ஒரு நாளில் எல்லா சபைகளும் நிரம்பி வழியும் ஒரு பண்டிகை இருக்குமானால் அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை. என்ன அங்கே மக்கள் கூட்டம் கூட்டமாய் போகிறார்கள், இன்னைக்கு என்ன விசேஷம் என்று எல்லா மக்களும் ஆச்சரியப்பட்டு அந்த சபையை பார்த்து அந்த இடத்தை பார்த்து கேட்பார்கள் என்றால் அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை. காரணம், எங்கும் மகிழ்ச்சி, எதிலும் மகிழ்ச்சி, எல்லா இடத்திலும் மகிழ்ச்சி, எல்லார் உள்ளத்துக்குள்ளும் மகிழ்ச்சி. எல்லா சமயத்தாரும் வரவேற்கும் பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை. கர்த்தருக்கு மகிமை. என அன்பானவர்களே, இந்து மக்கள் வீட்டிலும் கூட குடில் அமைத்து கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் தன் வீட்டில் ஸ்டார் தொங்க விட்டு கிறிஸ்துவின் பிறப்பை வரவேற்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் பல தரப்பட்ட சமயத்தை சார்ந்தவர்களும் கிறிஸ்தவ மக்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று வாழ்த்துக்களை சொல்லுவதை நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். என் கண்கள் குளிர்ச்சி அடைந்திருக்கிறது, என் முகம் மலர்ச்சி அடைந்திருக்கிறது. காரணம் என்ன? கிறிஸ்து பிறந்தார் என்ற செய்தி உலகமெங்கிலும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்பானவர்களே, மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளை இந்தியா மட்டும்தான் கொண்டாடும். நெல்சன் மண்டேலாவுடைய பிறந்த நாளை ஆப்பிரிக்கா நாடுகள் மட்டும்தான் கொண்டாடும். மட்டுமல்ல, மிக முக்கியமான தலைவர்களுடைய பிறந்த நாளை அந்தந்த நாட்டில் உள்ளவர்கள் தான் கொண்டாடுவார்கள். நம்முடைய பாரத பிரதமருடைய பிறந்த நாளை நம்முடைய தேசம் மட்டும்தான் கொண்டாடும், நமது பிரதமர் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை 2000 ஆண்டு காலமாக உலகம் எங்கிலும் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிற ஒரு பண்டிகை உண்டானால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை மட்டுமே. எல்லா நாடுகளும் கொண்டாடுகிறது, எல்லா மக்களும் கொண்டாடுகிறார்கள், எல்லா சமயத்தாரும் பாஷைக்காரரும் நிறத்தாரும் தேசத்தாரும் கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்துவின் பிறப்பை வரவேற்கிறார்கள், கிறிஸ்துவின் பிறப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். என்றைக்கு இப்பொழுது கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து எங்கும் உள்ளோர் எங்கும் உள்ள மக்கள் எந்த இடத்திலும் உள்ளவர்கள் ஆச்சரியப்படுகிறார்களோ, இன்னொரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியம் நடக்கும். என்னவென்றால், அவர் கிழக்கிலும் மேற்கிலும் மின்னல் வெட்டும் போது திரளான தேவ தூதர்களுடைய படையோடு எக்கால சத்தத்தோடு வானம் கிழிக்கப்பட்டு மத்திய ஆகாசத்திலே கம்பீரமாய் வருகிற போது உலக மக்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து இவர், இயேசு கிறிஸ்து இவர், இயேசு கிறிஸ்து இவர் என்று காண்பார்கள். ஒருவேளை கிறிஸ்துவின் பிறப்பை இவர்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம், பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் கேள்விப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவை மீண்டும் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார், வேகமாய் வரப்போகிறார், வானமீதிலே வரப்போகிறார் என்று பல பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கத்தின் சத்தத்தை கேட்ட மக்கள் அந்த இயேசு தான் வந்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அவரை ஆராதித்தவர்களும் பார்ப்பார்கள், அவரை குத்தினவர்களும் காண்பார்கள்.
அவரை புகழ்ந்தவரும் பார்ப்பார்கள், அவரை இகழ்ந்தவர்களும் பார்ப்பார்கள். அவர்தான் தெய்வம் என்று சொன்னவர்களும் பார்ப்பார்கள். இயேசு ஒரு தெய்வமா, அவர் மனுஷனல்லவா என்று சொன்னவர்களும் அவர் தெய்வமாய் பார்ப்பார்கள். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. அல்லேலூயா. வரலாறு படைத்த கிறிஸ்து இயேசுவின் பிறப்பு என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். வரலாறு படைத்த கிறிஸ்துவின் பிறப்பு. நம்பர் 1, கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசனம் வரலாறை பயப்பட செய்தது. நம்பர் 2, கிறிஸ்துவின் பிறப்பை ஏரோதை கலக்கமடைய செய்தது. நம்பர் 3, கிறிஸ்து இயேசுவின் பிறப்பை மெய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ண செய்தது. மீண்டும் நான் சொல்லட்டும். கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததாய் தீர்க்க தரிசனம் வரலாறை பயப்பட செய்தது. நம்பர் 2, கிறிஸ்துவின் பிறப்பை ஏரோதை கலக்கமடைய செய்தது. நம்பர் 3, கிறிஸ்துவின் பிறப்பு மெய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ண வைத்தது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 குறிப்புகளையும் நான் ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவிலும் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இதே தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். வாசிக்கலாமா? யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு இயேசு பெத்லகேமிலே பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனத்தை முன்னே வாசித்தோமே. மீகா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முன்னே சொல்லிவிட்டார். என்ன ஆச்சரியம்! இப்படிப்பட்ட ஒருவர் பிறப்பார், இந்த ஊரில் பிறப்பார். அவர் யாராய் இருப்பார், எப்படி இருப்பார் என்பதை குறித்து மிக துல்லியமாக, தெளிவாக, அருமையாக, ஞானமாக பிதா சொன்னபடி தீர்க்க தரிசனத்தை உரைத்த தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்கள். இவர் ஒருவேளை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மீகா தீர்க்கதரிசி உரைத்திருக்கலாம். இவருக்கு முன்பு நிறைய பேர் இவருடைய வருகையை குறித்து சூசகமாக தீர்க்க தரிசனமாக அறிவித்தார்கள். டியர் பிலீவர், கவனியுங்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படியோ பிறந்தவர் அல்ல, யாரோவாக வந்தவர் அல்ல, முகவரி இல்லாதவராக வெளிப்பட்டவர் அல்ல. கர்த்தருக்கு மகிமை. என கண்பானவர்களே, சில கதைகள் வருவதை நான் பார்த்திருக்கிறேன். அவர் இப்படி பிறந்தார், அவர் அப்படி பிறந்தார் என்று. சிலருக்கு வரலாறே இருக்காது, ஹிஸ்டரியே இருக்காது. ஆனால் நாம் ஆராதிக்கிற, நாம் தொழுது கொள்ளுகிற, மேலான நாமத்தை உச்சரிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள சிறிய பெரிய தீர்க்கதரிசிகளாலே முன்னறிவிக்கப்பட்ட ஒரு பெத்லகேமில் தான் அவர் சரியாக பிறந்தார். ஆமென். பெத்லகேம் என்றால் ஒரு சிறிய கிராமம், யாராலும் எவராலும் அறியப்படாத ஒரு குக்கிராமம், உலக அளவிலே அட்ரஸ் இல்லாத ஒரு கிராமம். கர்த்தருக்கு மகிமை. சில நேரங்களில் நாமும்
ரொம்ப அட்ரஸ் இல்லாத ஒரு கிராமத்தில் பிறந்திருப்போம். என்னை சிலர் கேட்பார்கள், உங்கள் ஊர் எங்கே என்று கேட்பார்கள். எங்கே ஊழியம் செய்கிறீங்க? நான் சொல்லுவேன், சாத்தாங்காட்டில் ஊழியம் செய்கிறேன். சாத்தாங்காடா அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய சாத்தான்களாக இருக்குமான்னு கேட்டாங்க. சாத்தான்கள்லாம் போயிடுச்சு, மனுஷர்களெல்லாம் இப்போ சாத்தான் ஆகிட்டாங்க. சாத்தான் இல்லை, அவன் போயிட்டான். நாங்கள்லாம் ப்ரே பண்ண சாத்தான்லாம் ஓடிட்டான். பாட்டு பாட அவன் ஓடிட்டான். ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் சாத்தான்லாம் ஆகிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்காங்க, ஒவ்வொரு விதமாக இருக்காங்க, ஒவ்வொரு விதத்தில் பகைக்கிறாங்க, விரோதிக்கிறாங்க என்று சொன்னேன். நம்ம ஊரை குறித்து சொன்ன உடனே ஆச்சரியப்படுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை. நார்வேலிருந்து ஒரு சகோதரர் என்னோடு கூட தொலைபேசியில் பேசி ஜெபித்து கொண்டார் என்னை கேள்விப்பட்டு. அப்போ அவர் சொன்னார், நான் இந்தியா வருகிறேன், உங்களை பார்க்க முடியுமா பாஸ்டர் அப்படின்னார். பார்க்கலாம். உங்கள் ஆஃபீஸ் திருவத்தூரில் எங்கே இருக்கு என்று கேட்டார். மாட்டு மந்தையில் இருக்குன்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்து தான் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், நீங்கள் மாட்டு மந்தையில் இருக்கிறீர்களா என்றார். அப்போ இன்னொரு வார்த்தை சொன்னார், நீங்கள் இருக்கிற மாட்டு மந்தை உலக பிரசித்தம் பெற்ற ஏரியா, உலக பிரசித்த பெற்ற ஏரியா என்று சொல்லி என்னை வியப்பில் ஆழ்த்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இருப்பதினால் அல்ல, முன்னமே அது உலக பிரசித்தம் பெற்ற ஒரு மாட்டு சந்தையாக, மாட்டு மந்தையாக, எங்கும் உள்ளோர் கொண்டு வந்து மாடுகளை விற்பனை செய்கின்ற ஒரு ஸ்தலமாக இருந்தது. இப்பொழுது உள்ளவர்களுக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கும். அந்த காலத்தில் உள்ளவர்களை கேட்டால் அதனுடைய வியப்பும் சிறப்பையும் சொல்லுவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அந்த பெத்லகேம் சிறப்படையவில்லை. ஏதோ ஒரு குக்கிராகமாக, ஒரு அன்ரூரல் வில்லேஜாக அது இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு மகிமை, தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டும் கூட பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பெத்லகேமை குறித்து மீகா சொன்ன போதிலும் கூட இந்த பெத்லகேமை யாரும் கண்டு கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். இந்த பெத்லகேம் என்னும் கிராமத்தை மீது கவனம் செலுத்தாமல் இருந்தார்கள். யாருடைய பார்வையும் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸான வரலாற்று ஸ்தலமாக போகிற இந்த பெத்லகேமை, வரலாற்று சிறப்பு மிக்கவர் பிறக்க போகிற இந்த பெத்லகேமை குறித்து எந்த அரசனாலும் கவனிக்க முடியாத ஒரு கிராமமாக இந்த பெத்லகேம் இருந்தது. தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்ட சுருளாகவே சுருட்டி ஓரமாய் போடப்பட்டது. ஆனால் அறிவிக்கப்பட்டபடி பிறந்தாரே, முன்னறிவிக்கப்பட்டபடி அங்கு வந்தாரே, முன்னறிவிக்கப்பட்டபடி அங்கு ஜெனிப்பிக்கப்பட்டாரே, அவர் அங்கு பிறந்தவுடன் தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி தூரமாயிருக்கக்கூடிய வான சாஸ்திரிகள் விசேஷித்த ஒரு நட்சத்திரம் மேலே தோன்றி இருக்கிறதை கண்டு அவரை பார்க்க பணிந்து கொள்ள வந்தார்கள். That is the historical. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் அது ஒருவருக்கு தெரியும். உங்களுடைய உள்ளத்தை காண்கிறவர் அவர், உங்கள் நிலையை காண்கிறவர் அவர், உங்கள் சிச்சுவேஷனை பார்க்கிறவர் அவர். ஹல்லேலூயா. நான் சொன்னேன் அல்லவா, பெத்லகேமை யாரும் கண்டுகொள்ளவில்லை, பெத்லகேமுக்கு யாரும் சிறப்பு கொடுக்கவில்லை. ஒருவேளை உங்களை ஒருவரும் கண்டு கொள்ளாத ஒரு நபராக, உங்களை ஒருவரும் கவனிக்காத ஒரு நபராக, ஏன் உங்களை அலட்சியம் பண்ணக்கூடிய ஒரு நபராக, அலட்சியம் பண்ணப்படக்கூடியவராக, தள்ளப்பட்டவர்களாக நீங்கள் ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட வந்திருக்கலாம். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது தான் இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் மீதுதான் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. பரலோகம் பெத்லகேமை கவனித்தது. பரலோகத்தின் பிதாவானவர் பெத்லகேமை கவனித்தார். தேவ தூதர்கள் அந்த பெத்லகேமின் மீது கவனமாயிருந்தார்கள். ஒவ்வொரு நொடி பொழுது
கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. எஸ், தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. யார் பிறந்துட்டா? கை தட்டலாமே. நான் கேட்கிறேன், இயேசு பிறந்தார் என்ற சந்தோஷமா, இல்லை பெத்லகேமிலே பிறந்து விட்டார் என்ற சந்தோஷமா, இல்லை தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டபடி அது நிறைவேறிவிட்டது என்ற சந்தோஷமா? ஒன்று சொல்ல வருகிறேன், தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது என்றாலும், பெத்லகேமின் மீது கவனம் வைக்கப்பட்டாலும், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்தில் உள்ள ஒரு முன்னணையிலே பிறந்தார் என்ற செய்தி பரலோகத்திற்கே மகிழ்ச்சியாயிருந்தது. எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு முன்னே சொன்னேன், கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசனம் வரலாறை பயப்பட செய்தது. வரலாறு பயந்தது. பெத்லகேமிலா ஒரு சரித்திர புருஷன், மாட்டு தொழுவத்தில் உள்ள முன்னணியிலா ஒரு வரலாற்று நாயகன், யோசேப்பு மரியாளுக்கு பிறந்தவரா இவர் பரலோக நாயகன், சரித்திர புருஷன் இவர். அட்டுமா, சரித்திரம் இவரை சொன்னது, சரித்திரம் இவரை எழுதினது, சரித்திரத்தை இரண்டாக பிரித்தார், கிமு கிபி என்று. கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் வரலாறு கவனிக்காமல் போனது பெத்லகேமை. உலகத்தை ஆண்ட அரசர்கள் கவனிக்காமல் போனார்கள் இந்த பெத்லகேமை. தீர்க்க தரிசனத்தினுடைய அகழ்வு ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் இந்த பெத்லகேமை மறந்து போனார்கள். தீர்க்க சுருளை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க பர்டிகுலர் இந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க ஆராய்ச்சி பண்ணல விட்டாங்க. என்றைக்கு இயேசு பிறந்தாரோ அன்றைக்கு வானத்திலே ஒரு விசேஷித்த வால் நட்சத்திரம் தோன்றிவிட்டது. அன்றைக்கு எங்கேயோ உள்ள வான சாஸ்திரிகள் புறப்பட்டு விட்டார்கள். அவரை பார்க்க, பணிந்து கொள்ள, காணிக்கைகளை அவருக்கு முன்பு வைக்க. அல்லேலூயா. இப்பொழுது சரித்திரம் அவரை கவனிக்கிறது. உலகத்தை ஆள்கிறவர்கள் அவரை கவனிக்கிறார்கள். என்ன நடக்குது? வானத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் விசேஷமாய் தோன்றக்கூடிய அந்த நட்சத்திரத்தை கவனிக்கிறார்கள். இது என்ன விசேஷமாய் இருக்கிறது? இதுவரையிலும் தோன்றுகின்ற நட்சத்திரத்தை விட இந்த நட்சத்திரம் வித்தியாசமாய் இருக்கிறது. எல்லா நட்சத்திரங்களையும் பார்த்திருக்கிறோம், ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறோம். இந்த நட்சத்திரத்துக்கு வால் இருக்கிறது, இது வால் நட்சத்திரம் என்றார்கள். இந்த வால் நட்சத்திரம் இயேசு பிறந்தபோது மட்டும்தான் தோன்றினது. அதற்கு பிற்பாடு இந்த வால் நட்சத்திரம் தோன்றவே இல்லை. இந்த வால் நட்சத்திரம் பரலோகத்திலிருந்து வந்த வால் நட்சத்திரம், முக்கியமானவரை அடையாளம் காட்டக்கூடிய வால் நட்சத்திரம். இவர் உலகத்தை அசைக்கக்கூடிய, ரட்சிக்கக்கூடிய ஒரு ரட்சகராய் வந்திருக்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு வால் நட்சத்திரம். பிதாவின் மடியை விட்டு இறங்கின செல்ல குமாரன் என்பதை காட்டின வால் நட்சத்திரம். பரலோகத்தின் சிங்காசனத்தை விட்டு இறங்க வைத்த, இறங்கினவரை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு வால் நட்சத்திரம். இவர் ஒரு சரித்திர நாயகன். சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவர், உலகத்தில் உள்ள ராஜாக்கள் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்தவர். இப்பொழுது எல்லாருடைய உலகத்தில் உள்ள, வரலாற்றில் உள்ள ஒவ்வொரு அரசர்களுடைய கவனமும் இந்த பெத்லகேமின் மீது அமைகிறது. கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறது. எல்லாரும் கேள்விப்படணும். இந்த தெருவில் இந்த அம்மா ஜெபம் பண்றாங்க, இந்த தெருவில் இந்த ஊழியம் நடக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. இந்த தெருவில் இந்த பாஸ்டர் இருக்கிறார், அவர் ஜெபம் பண்ணா விடுதலை, இந்த அம்மா ஜெபம் பண்ணா விடுதலை, இவங்க ஜெபம் பண்ணா விடுதலை, இவங்க கிட்ட போனா விடுதலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் தெருவில் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒருவராக, பேசப்படக்கூடிய ஒருவராக, இவங்க கிட்ட போனா ஒரு நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நிம்மதியின் அடையாளமாக நீங்கள் வசிக்கும் தெருவில் என்றைக்கு இருக்கிறீர்களோ அதன் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவார். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒரு பாலகன் பிறந்தாராம். பிறந்த அந்த பாலகன் மாட்டு தொழுவத்தில் உள்ள முன்னணையிலே பிறந்தாராம்.
வெக்கல் போர்வையின் நடுவிலே கிடத்தப்பட்டாராம், கந்தை துணியிலே சுற்றப்பட்டாராம். அந்த நிலையே ஒரு ஏழ்மை கோலமாம். ஆனால் இதை காட்சியை கண்ட பரலோகம் மகிழ்ந்தது. அல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானது. உலக ரட்சகர் பிறந்து விட்டார். தேவ தூதர்கள் அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள், எக்காலம் ஊதுகிறார்கள். பெரும் மகிழ்ச்சி. பிதாவின் சிங்காசனத்தை விட்டு இறங்கினவர் ஜெயித்து விட்டார். தனக்கென்று தனி சிறப்பை உண்டாக்கி கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது கீழே மனு உருவானார். மனு குலத்தை ரட்சிக்க மானிடரானார். தெய்வத்தின் நிலைமையை மாறி தெய்வ குமாரனாக பிறந்தார் என்பதை பரலோகம் கொண்டாடுகிறது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஒரு சந்தோஷம். நம்முடைய பிறப்பை யாரும் கொண்டாடவில்லை. நாம் பிறந்தபோது எந்த ஒரு கொண்டாட்டம் இல்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய அப்பன் இயேசு கிறிஸ்து பிறந்ததை நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் கொண்டாடுகிறார்கள், நம்முடைய குடும்பம் கொண்டாடுகிறது, அக்கம் பக்கம் உள்ள கொண்டாடுகிறார்கள், உலகமே கொண்டாடுகிறது, வரலாறே கொண்டாடுகிறது. அவர் வரலாற்று புருஷன், அவர் வரலாற்று நாயகன். Hallelujah. Yes, I come to the second point. இரண்டாவது குறிப்புக்கு வருகிறேன். கிறிஸ்துவின் பிறப்பை ஏரோதை கலக்கமடைய செய்தது. வாசிக்கலாமா? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 7-8. நீங்கள் போய் பிள்ளையை திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். நடந்தது என்ன? திடீரென்று நட்சத்திரம் மறைந்து விட்டது. இது தேவ திட்டம். அந்த நட்சத்திரம் சரியாக ஏரோது இருக்கிற அரண்மனைக்கு வந்த பிற்பாடு மறைந்து விட்டது. என்ன வித்தை, என்ன ரகசியம்? இதுவரையிலும் நாடு விட்டு நாடு கிழக்கத்திய ஞான சாஸ்திரிகள் பயணம் செய்ய வைத்த இந்த நட்சத்திரம், புறப்பட வைத்த இந்த வால் நட்சத்திரம், சரியா இவர்களை நடத்தி கொண்டு வந்த இந்த வால் நட்சத்திரம் அரண்மனை வந்த பிற்பாடு மறைந்து விட்டது. ஏன்? சரியாக அரண்மனைக்குள்ளே வந்து விட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை. இது தேவனுடைய திட்டமாயிருந்தது, தேவ சித்தமாயிருந்தது. கவனியுங்கள். கிறிஸ்துவினுடைய பிறப்பை கேள்விப்பட்ட இந்த ஏரோதுக்கு ஒரு அதிர்ச்சி. பாருங்க, என்ன ஒரு அரசனா, என்ன இப்படி நடந்தது? சரி, நானும் அவரை பணிந்து கொள்ள வேண்டும், நானும் வந்து அவரை பணிந்து கொள்ள வேண்டும். என்ன செஞ்சிருப்பான் தெரியுமா? ஒருவேளை அந்த இடம் தெரிஞ்சிருந்தா, அங்கே போயிருந்தா, இவன் ஒரு பெரிய கலவரத்தையே பண்ணியிருப்பான். தன்னுடைய படைகளை வைத்து அந்த இயேசுவையும் யோசேப்பும் மரியாதையும் அதம் பண்ணியிருப்பான். பரலோகத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகியிருக்கும், உலகத்தில் பெரிய கலவரம் உண்டாகியிருக்கும். ஆனால் தேவன் மிக தெளிவாக அந்த வான சாஸ்திரிகளிடத்தில் பேசி, நீங்கள் சென்று மீண்டும் மறுபடியும் ஏரோதை பார்க்க வேண்டாம், வந்த வழியாய் திரும்பி போய்விடுங்கள். வந்தார்கள், ஏரோதை சந்தித்தார்கள், ஏரோதுவிடம் செய்தியை தகவலை சொன்னார்கள். ஆனால் ஏரோதுக்கோ கலக்கம் அடைந்து விட்டது. இவர் அரசனாமே, யூதருக்கு ராஜாவாமே, பிறகு என் நிலைமை என்னாவது, என் நாற்காலி என்னாவது, என் பொசிஷன் என்னாவது என்ற ஒரு கலக்கம் அவனுக்கு வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஏரோதை கலக்கம் அடைய செய்தது. ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், எலியாவும் ஏனோக்கும் பூமியில் இறங்கி வருவார்கள், பிரமிக்கத்தக்க அற்புதங்களை செய்வார்கள், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும். இதை காண்கின்ற எல்லா அரசர்களும் எல்லா தேசத்தாரும் யார் இவர்கள் என்று சொல்லி மீடியாக்கள் காண்பிக்கின்ற போது கலக்கம் அடைவார்கள். ஆண்டவருடைய செயல் பயங்கரமாயிருக்கும். ஆமென். அன்றைக்கு அவர் பிறப்பை குறித்து ஏரோது கலக்கம் அடைந்தான். Dear believer,
ஒருவேளை நீ கிறிஸ்தவனா இருக்கிறதுனால உன்னை பற்றி உள்ளவங்க மற்றவங்களுக்கு கலக்கமாக இருக்கும். வீடு கேட்க போனால் வீடு காலியாக இருக்குது, டூலைட் போட்டிருக்காங்க, எனக்கு வீடு வேணும் என்று போனால் எல்லாம் பேசுகிறாங்க. 10 மாதம் வாடகை தரணும், 7,000 ரூபாய் வாடகை, 70,000 ரூபாய் அட்வான்ஸ் தரணும், அப்புறம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் தரணும், தண்ணி காசு தரணும், கரண்ட்டுக்கு 8 ரூபா ஒரு யூனிட்டுக்கு தரணும். இதெல்லாம் பேசி முடிச்ச உடனே, ஆமாம் உங்களை பார்த்தா முஸ்லீமாக இருக்குது, நீங்கள் முஸ்லீமாக யாருன்னு கேட்குறாங்க. நாங்கள் கிறிஸ்டியன். எந்த கிறிஸ்தவங்க? உடனே இவங்க சொல்கிறாங்க பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள். அப்படின்னா அல்லேலுயா கத்துவீங்களே நீங்களா? ஆமாம், அல்லேலுயா காரங்களுக்கு வீடு கிடையாது, பெந்தகோஸ்தே காரங்களுக்கு வீடு கிடையாது. ஏயா வீடு கிடையாது? எல்லாம் கத்துவீங்க, பேண்டை போட்டு டம்மு 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 டம்முன்னு அடித்து ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்குவீங்க. நியூசன்ஸ் பீப்புள். நீங்கள் தேவையில்லை, உங்கள் வீடு கிடையாது, டப்புன்னு கதை அடைச்சிட்றாங்க. இவ்விதமாக நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டு, தள்ளப்பட்டு, புறம்பாக்கப்பட்டு, அசிங்கப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை. ஏன் தெரியுமா? நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களை பார்த்தா அவங்களுக்கு பயம், கலக்கம். ஏறேதுக்கு உண்டான கலக்கம் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களை கண்டால் மற்றவர்களுக்கு கலக்கமாகிறது. அல்லேலூயா சொல்வோமா? அங்க உண்டான கலக்கம் இன்னிய வரையிலும் கிறிஸ்தவங்களை பார்த்தாலே கலக்கம், வெள்ளை ட்ரெஸ் பார்த்தாலே கலக்கம், பெந்தகோஸ்தேக்காரங்களை பார்த்தாலே கலக்கம், அல்லேலூயா கோஷ்டியை பார்த்தாலே கலக்கம், பிரசங்கியார பார்த்தாலே கலக்கம். ஆமென். ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன், நிறைய கூட்டம் நின்றுக்கிட்டு இருந்தேன். உடனே அங்குள்ள சூப்பர்வைசர், சார் நீங்கள் யார், வாங்க, என்ன வேணும் அப்படி கேட்டார். உடனே எனக்கு இது வேணும். நீங்கள் பாஸ்டரா? எஸ் பாஸ்டர். நீங்கள் முதல்ல வாங்கிட்டு போங்க, அப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணீங்க, பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா அப்படின்னுவீங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னுவீங்க. இந்த பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா சத்தால் இங்கே கேட்கக்கூடாது. அதனால் முன்னையே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடு. உடனே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அல்லேலூயான்ட்டு நான் என்ன பண்ண போகிறான், அடிக்க போகிறான். சார் இப்போ தானே சொன்னேன் சார் போடாதீங்கன்ட்டு. உங்களை பார்த்தாலே அடி வயிறில் கலங்குது சார். கலக்குவோம், கலங்குவார்கள். ஒரு நாள் ஒரு நேரம் வரும், அன்றைக்கு ஏரோதுக்கு உண்டான கலக்கம் இன்றைக்கு மக்களுக்கு அந்த கலக்கம் பிடித்திருக்கிறது. பெந்தகோஸ்தே கூட்டத்தை கண்டால், ஆவிக்குரியவர்களை கண்டால், ஜெபிக்கிறவர்களை கண்டால், ஸ்தோத்திரம் பெறுவர்களை கண்டால், அல்லேலூயா கூட்டத்தை கண்டால் மற்றவர்களுக்கு கலக்கம். அல்லேலூயா. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களா? எஸ், அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, யூதருக்கு ராஜா பிறந்து விட்டார் என்று சொன்னவுடன், யூதர்களுக்கு ஒரு செய்தி வந்தவுடன், ஒரு ராஜா பிறந்து விட்டாரா, நான் எதற்கு, அவர் ராஜாவானால் நான் என்ன கூஜாவா? கலக்கம் வந்து விட்டது ஏரோதுக்கு. இன்றைக்கும் உங்களை பார்த்தா மற்றவங்க பயப்படுறாங்க, வீடு தர மாட்டேன்றாங்க. கவலைப்படாதீங்க, நரிகளுக்கு குழிகள் உண்டு, அப்புறம் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷர்களுக்கோ வாடகை வீடு இல்லையே. என்ன ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி பறந்து விரிந்திருக்கிற இடத்தில் ஆண்டவர் சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு சொந்த குடியிருப்பை தந்து அவர்களுக்கு முன்பு அழகுபடுத்துவார். நேற்று வரையிலும் வாடகை விடுகிற உங்களுக்கு நாளைக்கு சொந்த வீட்டை ஆண்டவர் தருவார். அவரால் முடியும். அவர் வானத்துக்கு பூமிக்கு உரியவர். அவர் சர்வ வல்லவர், சரித்திர நாயகன். அல்லேலூயா. டியர் பிலீவர், லிசன். மூன்றாம் குறிப்புக்கு நான் செல்லட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் பிறப்பு மேய்ப்பர்களை பிரசித்தம் பண்ண செய்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 முதல் 17 வரை வாசிக்க கேட்போம். லூக்கா 2 8 முதல் 17 வரை. லூக்கா 2ஆம் அதிகாரம்.
மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய மகிமை மேய்ப்பர்களை சுற்றி பிரகாசித்தது. எஸ். பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் நோக்கி நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளை யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்து இருக்கிற பாலகன் இயேசு என்னும் பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, ஒரே ஒரு தூதன் வந்து இந்த மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறாங்க. அந்த நாட்களில் மெய்ப்பர்கள் என்று சொன்னாலே ரொம்ப இழிவான ஒரு வேலை செய்யக்கூடியவர்கள். ஆட்டு இடையனா நீ என்று கேட்பார்கள். தள்ளப்பட்டவர்கள். அவர்களுக்கு இந்த வேலைத்தான், ஆடுகளைத்தான் மேய்க்கணும். ராத்திரி பகலாய் வெயிலிலும் குளிரிலும் பனியிலும் நடுங்கி போர்த்து கொண்டு கூனி குருவி அவர்கள் படுத்து கொண்டிருப்பார்கள். திடீர்னு சத்தம் வந்தால் அலாட்டாய் ஆடுகளுக்கு என்ன நடந்து விட்டது என்று பார்ப்பார்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு தேவ தூதன் இறங்கி வந்தான். கவனிங்க, இறங்கி வந்த போது அவர்களை சுற்றிலும் வெளிச்சம் பிரகாசித்தது. இதை கண்டவுடன் லைட்டே இல்லாத ஏரியா, இருட்டான ஏரியா, கார்கள் சூழ்ந்த ஒரு பகுதி, திடீரென்று ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று. இது போல் ஒத்த வெளிச்சத்தை அவர்கள் சூரியன் உதித்த போது பார்த்தார்கள். ஆனால் சூரியன் உதித்தாலும் இவ்வளவு பெரிய வெளிச்சம் இருக்காதே என்று சொல்லி அந்த வெளிச்சத்தை கண்டு அதிர்ந்து போனார்கள். திடீரென்று அந்த வார்த்தை வருகிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். எல்லாரும் படிக்கலாமா? எல்லாம் பைபிள் எடுத்துங்க, எல்லாம் பைபிள் படிக்க பார்க்கலாம். அந்த வசனம் எடுத்துங்க, என்னோட சேர்ந்து படிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்து இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இப்போ நீங்கள் எல்லாருமே ஏஞ்சல் ஆகிட்டீங்க. இப்போ எல்லாருமே நானா அந்த ஏஞ்சல் எவ்வளோ அழகாக இருப்பார் என்னையா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஏஞ்சல் ஆகிட்டீங்க. காரணம் இந்த வசனத்தை சொன்னதுனால. உடனே பாருங்க, அச்சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் ஏஞ்சல் வரான், வந்து அறிவிப்பு கொடுக்குறான். அவன் அறிவிப்பு கொடுத்து முடிச்ச உடனே சற்று ஏராளமான தேவதூதர்கள் அங்கு தோன்றுகிறார்கள். வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். நாம் துதிக்கலாமா? தோத்திரம் 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 தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யார் துதித்தது? திரளான தூதர்கள் இந்த பாடலை பாடி ஆண்டவரை துதித்தார்கள். இந்த காட்சியை இவங்க அப்படியே பார்க்குறாங்க.
தள்ளப்பட்ட இடையர்கள், மிக இழிவான ஒரு வேலையை செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு தூதன் வந்து நின்றிருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. நீ யாரால் நேசிக்கப்படாதவனாக, உறவுகளால் தள்ளப்பட்டவனாக, உன் தகப்பன் தாயால் ஏமாற்றப்பட்டவனாக, மோசம் போக்கப்பட்டவனாக, உன் மனம் உடைந்து, உன்னுடைய இருதயம் உடைந்து, உன் கண்கள் கலங்கி, எல்லாரும் என்னை வெறுத்து விட்டார்களே, பெத்த தாய் தகப்பனு கூட என்னை வெறுத்து விட்டார்களே, ஒருவரும் என்னை புரிந்து கொள்ளாமல் போனார்களே, நேசிக்கக்கூடிய கூட்டமெல்லாம் என்னை வெறுத்ததே, நான் தன்னன் தனியவன் ஆனேனே என்று சொல்லி கலக்கமடைகிறீர்களா? உங்களுக்கு முன்பு ஒரு தேவ தூதன் தோன்றுவான், அவனுக்கு பின்னாலே பரமசேனையின் திரள் தோன்றும். உங்களுக்கு ஒரு பெரிய பிரகாசம் உண்டாகும், ஒரு வெளிச்சம் உண்டாகும், நல்ல எதிர்காலம் உண்டாகும். இது தீர்க்க தரிசனம். ஆண்டவர் இயேசு உன்னை குறித்து மகளே, உன்னை குறித்து மகளே, உன்னை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் இதை உனக்கு சொல்லுகிறார், கர்த்தர் இதை செய்வார். உன்னை எல்லாரும் வெறுத்துட்டாங்க நினைக்காதம்மா, உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். நான் இப்படி என் மனைவி பிள்ளைகளோட கஷ்டப்படுற நினைக்காதம்மா, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு. அவர் உனக்கு நீ வேண்டுவது எல்லாம் வேண்டிக் கொண்டபடி, வேண்டியபடி உனக்கு 2026 ஆண்டு உனக்கு செல்வத்தை, செழிப்பை, பணத்தை, வேண்டிய வசதியை எல்லாம் தந்து உன்னை வெறுத்தவர்கள் எல்லாரும் தேடி வருவார்கள். நீதான் வேண்டும், நீ வேண்டும் என்று சொல்வார்கள். தேவன் அப்படி வைப்பார். Praise God. தாங்கள் கண்ட இந்த காட்சியை, அந்த பரலோக மகிமையை, இந்த தேவதூதர்களுடைய காட்சியை மேய்ப்பர்கள் போய் பிரசித்தம் பண்ணுகிறார்கள். நாங்கள் கண்டோம், ஒரு தூதன் இறங்கி வந்தா, அவன் இப்படி சொன்னா. அதுக்கப்புறம் நிறைய தூதர்கள் காட்சி கொடுத்தாங்க. இடமே மகிமையா இருந்தது. அவங்க எல்லாம் பாட்டு பாடினாங்க, அவங்க எல்லாம் பாட்டு பாடினாங்க, அவங்க பாட்டு பாடினாங்க, அவங்க எல்லாம் அழகா பாடினாங்க. அந்த மகிமை, அந்த மகிமை, அந்த மகிமை எங்களால தாங்கிக் கொள்ள முடியல. எங்க கண்ணு கூசிச்சு, எங்களால தாங்க முடியல. இந்த இயேசு பிறந்து விட்டாராம், இந்த இயேசு இருக்கிறாராம், இந்த இயேசு மெய்யான தெய்வமா, யூதர்களுக்கு ராஜாவாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை இந்த இடையர்கள், இந்த மேய்ப்பர்கள், தள்ளப்பட்டவர்கள், வெயிலும் பனியிலும் குளிரிலும் வீடு வாசல் இல்லாமல் போர்வையை போர்த்து கொண்டு ஆடுகளுக்கு காவலாக இருந்தவர்களை பரலோகம் நேசித்தது. தூதர்கள் நேசித்தார்கள். அவர் பிறப்பின் செய்தியை ராஜாக்களுக்கு போல மேய்ப்பர்களுக்கு போயிருக்கிறது. உனக்கு ஒரு நற்செய்தி வருகிறது, மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும்படி ஒரு தேவ தூதன் உங்களுக்காகவே வானத்தை விட்டு இறங்கி வருவான், உங்களோடு கூட பேசுவான். That Christmas is the joyful Christmas, beautiful Christmas, prosperous Christmas, wonderful Christmas, everlasting Christmas. Hallelujah, hallelujah. முடிக்க போகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படி? கர்த்தருக்கு மகிமை. அந்த மேய்ப்பர்கள் சொன்னார்களே இயேசுவை, அந்த மேய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணினாங்களே, இங்கிலிருந்து நீ பிரசித்தம் பண்ணு. இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டியது, தம்பி, தங்கச்சி, ஐயா, அம்மா, நீ சொல்ல வேண்டியது, இயேசு திரும்ப வரப்போகிறார். அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். கிழக்கிலிருந்து மேற்கு வரை மின்னல் வெட்டும், எக்கால சத்தம் ஊதும், திரளான தூதர்கள் மத்தியிலே வெள்ளை குதிரையின் மீது நியாயம் தீர்க்க அவர் தேவாதி தேவனாய், ராஜாதி ராஜனாய் அவர் பூமிக்கு வருவார், வருவார்.
சீக்கிரம் வருவார். வெள்ளை குதிரையில் வருவார், தூதர்களோடு கூட வருவார். அவர்கள் சொன்னார்கள் பெத்லகேமில் பிறந்தார் என்று. நீங்களும் நானும் சொல்லணும் மத்திய ஆகாசத்தில் வருவார் என்று. அவர்கள் சொன்னது பிறந்தார் என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டியது, சொல்லுங்க தம்பி, வருவார் வருவார் வருவார். அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள் இயேசு பெத்லகேமில் பிறந்தார் என்று. நாம் பிரசித்தம் பண்ண போகிறோம் அவர் ராஜாதி ராஜனாய் வருவார் என்று, வெள்ளை குதிரையின் மேல் வருவார் என்று. திரளான தேவ தூதர்கள் அன்றைக்கு அறிவித்தார்கள். அவர் இன்றைக்கு தேவ தூதர்கள் எக்காலம் ஊதும் போது அவருடைய வருகை எதிர்பார்த்த மகிழ்ச்சியோடு கூட எக்காலம் ஊதிக்கொண்டே எக்காலம் ஊதிக்கொண்டே எக்காலம் ஊதிக்கொண்டே அவர்கள் பூமியை நோக்கி இறங்குவார்கள். கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி அப்பா வாரும், ஆமென், இயேசுவே வாரும், என் அரசனே வாரும், ஈசாயின் குலவிளக்கே வாரும், ஈசாக்கின் வேரே வாரும், என் தேவனே வாரும். எல்லாரும் சொல்லுங்க, ஆமென், இயேசுவே வாரும். மீண்டும் சொல்லுங்க, மீண்டும் சொல்லுங்க. இப்ப எப்படி சொல்ல போறீங்க? இப்ப எப்படி சொல்ல போறீங்க? நான் உம்மை காண்பேனே ஏசப்பா, என் கண்கள் உம்மை காணுமே ஏசப்பா, உம்மை பற்றி சொல்லுவேன், நீர் வரப்போவதை சொல்லுவேன், உம்முடைய வருகை குறித்து சொல்லுவேன். நீர் அமைதியாக இருக்க மாட்டேன். கைகளை தட்டி நல்ல கிறிஸ்துமஸ் செய்தியை கேட்டீங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். அல்லேலூயா.